ஒரு வழியாக ஜனநாயகன் படத்தோட சர்டிஃபிகேட் சென்சார் சர்டிஃபிகேட் வந்து வந்துருச்சுங்க. ஸோ வந்து அஃபிஷியலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா லாங்குவேஜுக்குமே மொத்தமாக தான் இறக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் அஃபிஷியலாக வந்து எல்லாமே வந்து ரிலீஸ் ஆனோன்னே சென்சார் சர்டிஃபிகேட் வந்து ஒரு ப்ரொமோவும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த ப்ரொமோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனுமே இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே சென்சார் சர்டிஃபிகேட்டை பேனராக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா படத்துக்கு பேனர் அடித்து பார்த்துருப்போம். ஆனால் சென்சார் சர்டிஃபிகேட் பேனர் வந்து இப்போவே வந்து நம்ம பசங்களாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஏன்னா 6 மாதம் வெயிட்டிங். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா சம்பவம் பயங்கரமாக இருக்குங்கிறதுல எந்த வித டவுட்டுமே கிடையாது. ஸோ ஃபைனலாக வந்து ஜனநாயகன் படம் தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகுது 24th ஜூலை அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுது. டிவிக்கேன்னு எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அரசியல் ரிலேட்டடாக எதெல்லாம் பேசியிருக்காரோ அதை எல்லாமே வந்து மியூட் பண்ணியிருக்காங்க. ஒரு 12 இடத்துல மியூட் பண்ணியிருக்கதா லிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு படி பார்த்திங்க அப்படின்னா அது இவங்களுமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால தான் இமீடியட்டாக வந்து சென்சார் சர்டிஃபிகேட் நமக்கு கிடச்சிருக்கு, அப்ரூவலுமே கிடச்சிருக்கு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பயங்கரமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது வந்துருச்சு அப்படின்னா தேட்டரில் எல்லாமே பிளாஸ்ட் தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ தளபதியோட ஜனநாயகனோட கடைசி படமான டிக்கெட் புக்கிங்ஸுமே வெயிட்டிங். ஸோ அது எந்த அளவுக்கு வந்து சம்பவம் பண்ண போகிறதுங்கிறதுமே வெயிட்டிங். இன்னுமே நிறைய பேர் வந்து லீக் ஆனாலுமே வந்து படத்தை வந்து தேட்டரில் தான் பார்ப்போம்னு சொல்லி நிறைய தளபதியன்ஸ் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ட்ரீட்டாக இருக்குங்கிறதுல எந்த வித சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சிஎம் தளபதி விஜயை தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.